இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. $75 மில்லியன் ரிங்கிட் செலவில் தோட்ட தொழிலாளர்களுக்கு உருவாகும் வீடமைப்பு திட்டம் அடிக்கல் நாட்டினார் பிரதமர். தோட்ட தொழிலாளர்களுக்கும் சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் அரசாங்கத்தின் 75 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் PRR ஹார்மோனி மடானி பெஸ்டி ஜயா குடியிருப்பு திட்டம் நனவாக உள்ளது. கூட்டரசு அரசாங்கம் 40 மில்லியன் ரிங்கிட்டும் மாநில அரசாங்கம் 35 மில்லியன் ரிங்கிட்டும் வழங்கிய நிலையில் பெரிஜயா கார்ப்பரேஷன் 20 ஏக்கர் நிலம் வழங்கியது. குவாலா சிலாங்கூரில் 5 தோட்டங்களை சேர்ந்த 245 குடும்பங்கள் பயன்பெறும் விதமாக இந்த வீடமைப்பு திட்டம் உருவாகிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமி இன்று நேரில் கலந்து சிறப்பித்தார். அவ்வீடமைப்பு திட்டமானது லடாங் மேரி, லடாங் நைஜல் கார்டன், லடாங் பக்கெட் டகர், லடாங் சுங்கி டிங்கி, லடாங் மினியக் ஆகிய 5 தோட்டங்களையும் சேர்ந்த மக்கள் அனைத்து வசதிகளையும் கொண்ட சொந்த வீடுகளை கொண்டிருப்பதை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இனிவரும் காலங்களில் தோட்ட குடியிருப்புகளுக்கான ஒரு முன்மாதிரி திட்டமாக இந்த PRR ஹார்மோனி மடானி பெஸ்டி ஜயா அமைய வேண்டுமென டத்தோ ஸ்ரீ அன்வர் விருப்பம் தெரிவித்தார். பல அமைச்சர்கள் மாறியும் முடியாத திட்டத்தை KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ஞா கோர் மிங் முடித்து காட்ட துணிந்திருப்பதையும் பிரதமர் பாராட்டினார். இவ்வேளையில் இக்குடியிருப்பு திட்டம் தோட்ட தொழிலாளர்களின் நீண்ட நாள் கனவு என்பதால் 18 முதல் 24 மாதங்களில் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக ஞா கோர் மிங் கூறினார். மேம்பாட்டு நிறுவனமாக PR1MA இருப்பதால் அதன் அனுபவம் இப்புதிய குடியிருப்பின் கட்டுமானத்தை குறித்த நேரத்தில் முடிக்க உதவும் என எதிர்பார்க்கிறோம். தரமான சொந்த வீட்டை கொண்டிருப்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை. எனவே மலேசியர்களின் அக்கனவை நிறைவேற்றுவதில் தாமதமின்றி முழு மூச்சாக செயல்பட வேண்டுமென ஞா கோர் மிங் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சிலாங்கூர் மந்திரி பெசாரும் கலந்து கொண்டார். இந்த PRR டெரஸ் வீடமைப்பு திட்டத்தில் ஒவ்வொரு வீடும் தலா 3 படுக்கை அறைகள், 2 குளியலறை, வரவேற்பறை, சமையலறை, உணவருந்தும் அறை உள்ளிட்ட வசதிகளை கொண்டுள்ளது. KPKT அமைச்சு, நிதி அமைச்சு, சிலாங்கூர் அரசு ஆகியவற்றின் வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக 75 மில்லியன் ரிங்கிட் செலவில் அக்குடியிருப்பு நிர்மாணிக்கப்படுகிறது. வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டதும் தலா 45,000 ரிங்கிட் விலையில் அவை விற்கப்படும். PKR தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி வேண்டாமா இல்லையா கட்சியே முடிவு செய்யும் அன்வார். PKR கட்சியின் 2 உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் குறித்து முடிவெடுப்பதை கட்சியிடமே விட்டுவிடுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். கட்சி ஜனநாயகத்தை மதிப்பவன் என்ற வகையில் அவ்விஷயத்தில் நான் தலையிடவில்லை. போட்டி வேண்டுமா வேண்டாமா என்பதை கட்சியே முடிவு செய்யட்டும் என்றார் அவர். வரும் கட்சி தேர்தலில் தலைவர், துணைத் தலைவர் பதவிகள் போட்டியிடப்படாது என PKR கட்சியின் அனைத்துலக விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் டத்தோ ஸ்ரீ சம்சுல் இஸ்கந்தர் MD அகின் முன்னதாக கொடி காட்டியிருந்தார். தற்பொழுது அன்வார் தலைவராகவும் பொருளாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரஃபி ரம்லி துணைத் தலைவராகவும் உள்ளனர். PKR கட்சியின் மத்திய செயலவை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளுக்கான தேர்தல் மே 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பிங் ஏரி பூங்காவில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மேலும் ஒரு மழை மரம் சாய்ந்தது. பேராக் தைப்பிங் லேக் கார்டன்ஸ் பூங்கா 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேலும் ஒரு மரத்தை இழந்திருக்கிறது. மலாயில் போகோ ஹூஜன் என்று அழைக்கப்படும் அல்பிசியா வகை மழை மரம் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வேரோடு சாய்ந்தது. சுமார் 17 மீட்டர் உயரம் கொண்ட அம்மரம் நேற்று பலத்த காற்றுக்கு மத்தியில் பெய்த கனமழையில் விழுந்தது. மரம் ஒரு நிலையான விதான அமைப்புடன் நல்ல ஆரோக்கியத்துடனேயே இருந்தது. இருப்பினும் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அதன் பிரதான கிளைகள் சாலை மற்றும் ஏரியை நோக்கி சாய்ந்தன. அதன் வேர்கள் நடைபாதை சாலைக்கு அருகாமையில் இருப்பது அதன் உறுதித்தன்மையை பலவீனப்படுத்தியிருக்கலாம். பல வேர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதே அதற்கு சான்று என தைப்பிங் நகராண்மை கழக தலைவர்
கைருல் அமீர் முகமது சுபீர் கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட மரப்பலகையாளர்களிடமிருந்து முழுமையான அறிக்கைக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் சொன்னார். மரம் விழுந்திருப்பதால் தைப்பிங் மக்களிடையே புகழ்பெற்ற ரெயின்ட்ரீ வாக் தனது முக்கிய அடையாளங்களில் ஒன்றை இழந்துள்ளது. இந்த ரெயின்ட்ரீ வாக் ஏரியின் மீது வளைந்து அழகிய மற்றும் வரலாற்று நிலப்பரப்பை உருவாக்கும் நூற்றாண்டு பழமையான மரங்களுக்கு பெயர் பெற்றதாகும். 2021 அக்டோபர் 1 அன்று பலவீனமான கட்டமைப்பு மற்றும் நங்கூர வேர்கள் காரணமாக மழை மரங்களில் ஒன்று அதிகாரப்பூர்வமாக மடிந்து போனதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 2023 பிப்ரவரி 23 அன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து 137 ஆண்டுகள் பழமையான மழை மரம் விழுந்தது குறிப்பிடத்தக்கது. குவாந்தானில் உணவு அனுப்பச் சென்ற பெண் கொல்லப்பட்ட சம்பவம். 53 வயது சந்தேக நபர் கைது. பகாங் குவாந்தான் தஞ்சோங் லும்பூர் பாலம் அருகே உள்ள ஆற்றங்கரையில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேக நபர் கைதாகியுள்ளார். வீடற்றவரான 53 வயது ஆடவர் இன்று அதிகாலை குவாலா திரங்கானுவில் உள்ள ஒரு வீட்டில் கைதானார். அது அவரது குடும்ப உறுப்பினரின் வீடாகும். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவ்வாடவர் இருக்குமிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக நபரிடமிருந்து ஒரு மோதிரம், ரொக்கப்பணம், ஆடைகள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து அப்பெண்ணின் படுகொலை சம்பவத்தை தீர்க்க முடியும் என குவாந்தான் போலீஸ் தலைவர் ஏசிபி வான் முகமது ஜஹாரி வான் புசு அறிக்கை ஒன்றில் கூறினார். கொலை குற்றம் தொடர்பில் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படவிருக்கின்றது. கேஷ் ஆன் டெலிவரி வியாபாரியான 37 வயது நோர் ஷமீரா ஜைனல் சந்தேக நபர் ஆர்டர் செய்திருந்த நெத்திலி சம்பளை கொடுப்பதற்காக புதன்கிழமை இரவு சென்றவர் வீடு திரும்பவே இல்லை. மறுநாள் காலை ஆற்றங்கரையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். சோதனையில் அப்பெண்ணின் உடலில் காயத் தழும்புகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது.